வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியேஸ்வரர் நாடகத்தை பற்றி தான். அதில் குமார் அரசியை தேடி இங்கே இந்த ஊருக்கு வந்துட்டாப்ல. எங்கே திருவிழா நடக்குதோ அங்கே கண்டுபிடிச்சி வீடு கண்டுபிடிச்சி வந்துட்டாப்ல. ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அந்த டைமில் ராஜி அவங்க குடும்பத்தோட 4 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா குமார் அப்படி நிற்கிறாப்ல. இந்த பிள்ளை ராஜி பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களே, அந்த மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு. அப்போ மீனா சொல்கிறாப்புல போய் பேசு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு உள்ளே வருது. உள்ளே வந்தால் இந்த குமாரும் பின்னாடி வந்துட்டான். இந்த பிள்ளைய உள்ள ரூம்ல போய் பிடிச்சி என்னை விட்டுட்டு யார கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு வாயை புத்தி போட்டு டார்ச்சர் பண்றான். அப்ப கோமதி உள்ள வராப்ல. மீனா அந்த பக்கம் போயிட்டாப்ல. ராஜி வெளியில நிக்கிறாப்ல. வந்தா கோமதி கதவை திறந்து உள்ள வந்தா வாயை புத்திக்கிட்டு அந்த பிள்ளைய பிடிச்சி டார்ச்சர் பண்றான். பண்ண உடனே இது விடுறான்னு கத்துனா எல்லாத்தையும் தள்ளுறான். அப்புறம் மீனா எல்லாரும் ஓடியாந்து பிடிக்கிறாங்க. முடியல. அவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே ஒன்னும் பண்ண முடியாம இவங்க என்ன செய்யறது தெரியாம ஒரு தோசைக்கல்லை எடுத்துட்டு மீனா மண்டையிலே ஓங்கி போட்டாப்ல. போட்ட உடனே விழுந்தவொடனே அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த பிள்ளை அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அப்புறம் எல்லாரும் கூட அந்த பிள்ளையை சரி பண்ணிட்டு பையன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். அவனை போட்டு அடிக்குது அந்த கோமதி. ஏன்டா அப்படி பண்ணேன்னு அடிக்கும் போது ராஜிக்கு இவ்வளவு அடிச்சு இவ்வளவு பண்ணி கம்முன்னு கிடக்கானே அப்படின்னு போய் மூக்குல கை வச்சு பார்த்தா ஒன்னும் இல்லை. அப்புறம் அத்தை பாருங்க, அத்தை அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னா அப்படின்னோடனே இந்த கோமதிக்கு அள்ளு கலண்டுருச்சு. இவனை எப்படியாவது போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இது பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு தெரிஞ்ச உடனே ஒன்னும் பண்ண முடியல. பயந்து போய் நடுங்கி போய் கிடக்குறாங்க. அதோட முடியுது. நீ நாளைக்கு தான் பார்க்கணும். ஒன்று அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்து போனானா. இந்த கதை இப்போ வேற மாதிரி போகுது. செத்து போனான்னா இவங்களுக்கு தண்டனை உண்டு, அடிச்சவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்குலாம். அப்போ கதை வேற மாதிரி மாறி போகும். அதுக்காக தான் இப்படி கொண்டாந்துருக்காங்க போல. என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.